பரி த டெவில். இந்த படம் பார்க்க எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸ் அண்ட் சீரீஸோட ரிவ்யூலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்தோட ஹீரோயின் ஜூலியா அவங்க வந்து ஒரு ஹோம் கேர் நர்ஸாக இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு ஹெவலின் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்டும் கிடைக்கிறாங்க. அப்படி அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஜூலியா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல அவங்களுக்கு வந்து டெமென்டியா அப்படிங்கிற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஹெவலின்ன்றவங்க ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹீரோயினும் அதை கவனிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வியாதியால் தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அந்த நைட் டைமில் அந்த ஹெவலின் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடே வந்து போக போக அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள்லாம் என்ன, ஹெவலினுக்கு என்ன தான் பிரச்சனை, கடைசி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வீடு எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் இருந்து 75 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்தோட மொத்த கதையும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்கும், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த படத்தையும் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது, திரும்பும்போது, அந்த வீட்டுக்குள்ளே அங்கங்கே போயிட்டுருக்கும் போதெல்லாம் இந்த கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். என்னடா இது, ஹீரோயினுக்கு ஏதாவது ஆக போதா, ஏதாவது வரப்போதா, இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த மற்றவங்க இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த ஹாரர் பொசிஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ப்ரெடிக்டபுளாக இல்லை, அதையும் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீடு வந்து எரிஞ்சுது அப்படின்னு சொன்னல, அந்த சீன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கும், அந்த வீட்டுக்கு எப்படி எரிஞ்சிருக்கும், அந்த சீன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வர இந்த படத்தை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி மட்டும்தான் கொஞ்சம் பழைய ஸ்டோரி, நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், அதே ஸ்டோரி தான் இதுவும். இதில் இந்த படத்தோட மொத்த கதையை அந்த வீட்டுக்குள்ளேயே நடக்க வச்சு திரும்ப திரும்ப அந்த வீட்டை மட்டுமே காட்டும்போது அது ஒரு மாதிரி சலிப்பாக இருக்கும். எப்போ ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாவா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். வேறு எதுவும் நல்ல படம் கிடைக்கல அப்படின்னா இதை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு லைக்காவது பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் இந்த மூவி ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்வத்தோடு பேசி போட கொஞ்சம் மனசு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன்.